நான் தான் மொழிப்பியா குக்கிங். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க சொல்லி கேட்டிங்கன்னா ஆலு பரோட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல 4 உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு கடாயில் போட்டுக்கணும். 3 பீஸாக வெட்டி ஆனியன் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு 2 ஆனியன் அம்மா மல்லி கொஞ்சோண்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா அம்மா கொத்தமல்லி அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ எல்லா ஸ்பைசஸும் போடணும். என்னென்னா ரெட் சில்லி போட்டுட்டு அம்மா ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கணும். ரெட் சில்லி பவுடர் அம்மா மஞ்சள் போட்டுக்கணும். மஞ்சள் தூளுக்கு அப்புறமா அதுதான் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கின்னு அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா ஹோம்மேட் கரம் மசாலா நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். 1.5 ஸ்பூன் அளவு நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். 1.5 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். வாங்க எப்படின்னா கொஞ்சோண்டு நல்லா அமுக்குனா கரெக்டாக வந்துடும். நீங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ் பண்ணுறீங்களோ அவ்வளோதான் டேஸ்ட்டும் வரும். அது பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா இப்போ சொல்கிறேன், டிஃபியா குக்கிங்கை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள். அதுக்கப்புறமா நல்லா நான் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆட்டான்னு சொல்லுவாங்க மாவு ஃப்ளோட் எடுத்துக்கின்னு ஃப்ளோட்டில் இப்போ என்னென்னா ஏதோ சொல்லுவாங்களே பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடாவும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ வாங்க மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதில் இருக்கிற ஃப்ளேவர் கண்டிஷன் நல்லா வரணும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்பியும் சொல்கிறேன், டிஃபியா குக்கிங்கை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணேன். நான் மட்டுமே பண்ணி 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா கன்சிஸ்டன்சி வந்துருந்தது. அம்மா இப்போ கொஞ்ச நேரம் துணி மூடி நான் வச்சு தான் எடுத்தேன். அப்போ தான் ஃப்ளேவர் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் சொல்கிற மாதிரியே செய்யுங்க. நல்லா அடிக்கணும். யார் மேலே டென்ஷனில் இருக்கவங்க உங்கள் டென்ஷனில் அது மேலே காட்டிட்டு லைட்டாக எண்ணெய் இப்போ இதுதான் ஃபினிஷிங் டச் ஆஃப் ரொட்டி நம்ம எப்படி செய்வோமோ, சப்பாத்தி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் செய்யணும். வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. இப்போ நம்ம எப்படின்னா இப்போ ஃப்ளேவர் எப்படி ஆட் பண்ணணும் நான் இப்போ சொல்கிறேன். ஸ்டெப் நம்பர் 2 நான் சொல்கிற மாதிரி அதே மாதிரி பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு தெரியும், பரோட்டா கடையில் பண்ணுவாங்க. அதே மெத்தடில் தான் இங்கேயும் பண்ணணும். அது மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டேன். எப்படி இவ்வளோ சீக்கிரமாக முடிஞ்சிதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வீடியோ கட் பண்ணிட்டேன். இப்போ எல்லா மசாலாஸையும் எடுத்துக்கணும். இப்போ ஃபைனல் டச் தான் மசாலா நம்ம என்ன செஞ்சு வச்சுருக்கணுமோ அந்த மசாலா உள்ளே ஸ்டஃபிங்காக வைக்கணும். வச்சதுக்கப்புறமா என்ன பண்ணணுன்னா அதை க்ளோஸ் பண்ணிடணும். நான் இந்த வீடியோவில் தப்பாக பண்ணியிருப்பேன், லைட்டாக சாரி. இப்போ மசாலா ஸ்டஃபிங் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் ஒன்று நான் செஞ்சு அதம்மா நானும் அதே மாதிரி ஆட் பண்ணேன். இந்த மாதிரி இருக்கணும், கரெக்டாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். எப்படின்னா மோமோஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு நம்ம என்றைக்கும் இதில் பேல் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கினேன். அதை எடுத்துகிட்டு மாவு நம்ம என்ன மாவு யூஸ் பண்ணணுமோ அந்த மாவு இல்லைன்னா மைதா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதை நம்ம எப்படி ரோல் பண்ணணும், எப்படின்னா சப்பாத்தியை பண்ணுற மாதிரி. ஆனால் இல்லை மெதுவாக பண்ணுங்கள். ஏன்னா உள்ளே இருக்க உருளைக்கிழங்கு எப்போ வேணால் வெளில வரலாம். ஸ்லோவாக பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறமா திருப்பி போட்டு திரும்பி பண்ணுங்கள். அப்படியே மாவு அதில் அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா சாஃப்டினஸ் அதிகமாக இருக்கும். மாவு ஆட் பண்ணிருக்காம என்ன பண்ணும் ப்ரோ நிறைய பேர் கேட்பீங்க. முன்னாடி நீங்கள் டிஃபியா குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரியே பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா இது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு தவா எடுத்துக்கோங்க. நம்ம எப்போயும் செய்கிற மாதிரி தான் ஒரு தவா எடுத்துக்கின்னு அது நம்ம நல்லா சூடாக்கிறதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிவிட்டு மேலே எண்ணெய் போட்டால் போதும்.
திரும்பி நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா தான் எண்ணெய் போடணும், அதுக்கு முன்னாடி போடக்கூடாது, நான் டேஸ்ட்டு போயிடும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா காட்டுறேன். அதுக்கப்புறமா ஒரு நான் தோசை கரண்டி எடுத்துட்டு இப்போ வந்து திருப்பணும். திருப்பி போட்டதுக்கப்புறமா அந்த சைடில் சூடாக இருக்கும். இப்போ தான் எண்ணெய் ஆட் பண்ணணும். இப்போ ஆட் பண்ணுற பாருங்கள் எண்ணெய். இதில் எண்ணெய் லைட்டாக தான் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி திருப்பிடணும். திருப்பியும் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும். ஏன்னா வந்து இதில் வந்து அதிகமாக சூடாகணும். இப்போ வந்து நான் திருப்பிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சாச்சு. ஒன்று ஃபினிஷிங் பண்ண போகிறோம். அதாங்க இதுதான் லாஸ்ட்டு நம்ம செஞ்சது. இதுக்கப்புறமா எதுவுமே இல்லை. இவ்வளோ சீக்கிரமாக எப்படி ப்ரோ முடிஞ்சுன்னா ஒரு நம்ம செஞ்ச ஆலு பரோட்டாக்கும் 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி செம்மையாக செஞ்சுருக்கோம். நம்ம வந்து ரொம்ப நாள் கழித்து வீடியோ போட்டதாலே நம்மளுக்கு இப்போ எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிருக்குன்னா 60 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். இன்னும் உங்கள் சப்போர்ட்டில் நம்ம மேலும் வரணும் என்று நான் கூறுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் புதினா சட்னி ஆட் பண்ணியிருக்கேன். திரும்பியும் சொல்கிறேன், நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி ஃபுட் ரெசிபிஸ் வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்துடும். ஏன்னா நம்ம அடுத்ததாக போட போகிற வீடியோ என்னென்னா ஒரு சீரீஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரோட் கடையில் விற்கிற பொருள் மாதிரி. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அல்லாஹ் ஹாஃபிஸ்.